மக்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த ஒரு வாரமாக சரியா என்னால் வீடியோ போட முடியல. அதுக்கு காரணம் நான் இந்தியாவில் இல்லை, கொஞ்சம் வெளியில் பயணமாக வேண்டியிருந்துச்சு. அது எங்கே அப்படின்னா மெயின்லேண்ட் சைனா முழுவதும் ஓரளவுக்கு இந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியா, அந்த இண்டஸ்ட்ரியல் விசிட் இதுக்காக மட்டுமே போகின்ற நோக்கம் ரொம்ப நாளாக இருந்தது. அதுக்கான திட்டம் 6 மாதங்களுக்கு முன்பே போட்டிருந்தோம். அது சம்மந்தமான நபர்களை எங்கே சந்திக்கிறோம் அப்படின்ட்டு முழுவதுமாக பயணத்தில் இருந்தனால வீடியோ போட முடியல. இப்போ நான் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னா, பயணத்தில் எப்படி மக்கள்லாம் பார்த்தோம், அது அந்த கதையெல்லாம் கிடையாது. இதில் நான் என்ன வருத்தத்தோடு தெரிவிக்க விரும்புகிறேன், கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. அது பெற்றோர்களுக்கும் அதுக்கடுத்து மிக முக்கியமாக இளைஞர்களுக்கு. அது என்ன அப்படின்னா, 1980களில் ஃபோபஸோடைய ஊழல் வெளியிருந்துச்சு. அதாவது நம்ம ஃபோபஸ் சம்மந்தமாக ஒரு பீரங்கி வாங்கியிருந்தோம். அதில் மிகப்பெரிய ஊழல் சொல்லிட்டு ஒரு பெரிய லெவலில் ஓடிச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த பாலிடிக்ஸ்குள்ள வரல. அப்போ நம்ம இறக்குமதி பண்ணிக்கணும். அதே 1980களில் சீனா மோசமான நிலைமையில் இருந்துச்சு. அவங்களுக்கு பொருளாதாரமே அவ்வளோ வலுவாக இல்லை, நம்மளோட கீழே இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு நான் போன இடங்கள் மூலமாக நான் என்னால் புரிஞ்சுக்க முடியாதுன்னா, அந்த நிலைமைக்கு இந்தியா வர்றதுக்கு அடுத்து 30லேருந்து 35 வருஷம் ஆகும். குறைஞ்சபட்சம் 35 வருஷம் ஆகும். செஞ்சன ஒரு பகுதியில் நான் பெட்ரோல் பல்கே பார்க்கவே கிடையாது, பெட்ரோல் ஸ்டேஷனே பார்க்கவே கிடையாது. எல்லாம் ஈவி. 99.9% ஈவி ஓடு. இதில் பிரமிக்கத்தக்க ஒரு கட்டமைப்பு இல்லை, அதெல்லாம் அசாதாரணமாக இருக்குது. ஆனால் நம்ம தேடி போனது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி டயோட்ஸு, சின்ன சின்ன எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமான விஷயங்கள். அதில் ரொம்ப மைக்ரோவாக அவங்க செய்யக்கூடிய, ரொம்ப புத்திசாலித்தனமாக மைக்ரோவாக செய்யக்கூடிய அந்த மேனுஃபேக்சரிங் இல்லையா, அது சம்மந்தமான ஆர்வத்துலையும், இன்னொரு போட்டு ஆட்டோமொபைல் செக்டர் சம்மந்தமான ஆர்வத்தில் தான் நம்ம போனது. இது சம்மந்தமான இண்டஸ்ட்ரியை மட்டும் பார்க்குறதுக்காக போனது. ஆனால் அதோடு சேர்த்து அந்த ஒட்டுமொத்த நாட்டுடைய வளர்ச்சின்னு இருக்கு இல்லையா, அதை பார்க்கும்போது ரொம்ப வருத்தப்பட்ட ஒரு உண்மை என்ன அப்படின்னா, 1980களில் நம்ம நிலைமையில இருந்த ஒரு நாடு அடுத்து 30 வருஷத்துல இந்த நிலைமைக்கு மாற முடியுது. ஆனால் இன்னமும் இங்கே உட்காந்துட்டு இறக்குமதி பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் வழக்கம் போல் அதே 1980களில் என்ன சண்டை நடந்துச்சோ அதே சண்டை நடந்துருக்கு. ஜாதி சண்டை, மத சண்டை. ஆனால் ஒரு வித வருத்தத்தோட, அதாவது மாணவர்கள் இளைஞர்கள் வச்சுக்கோங்க, இவங்கெல்லாம் படிக்கிற படிப்பு இருக்கு இல்லையா, அதன் மீது ஏற்பட கோபம், முக்கியமாக இந்த அண்ணா யூனிவர்சிட்டி, அதன் மீது ஏற்பட கோபத்தோட வந்து இறங்குறேன். வெளியே வந்து ஏர்போர்ட்டை தாண்டவன வெளியே வந்தால் இந்த படம் ஜிவி பிரகாஷ் இன்னொரு நடிகை அரண் நிர்வாணமாக ஒரு டப்பில் உட்காந்துருக்காங்க. ஏதோ ஒரு படம் இம்மோர்டலோ அந்த போஸ்ட் ஓட்டிருக்காங்க. இந்த நாடு கெட்டு குட்டிச்சோரா போதும். இந்த ஜிவி பிரகாஷ் மாதிரி இந்த சினிமா பிரபல காயபரை இவங்கனால இந்த நாடு போதுமான அளவு கெட்டு குட்டிச்சோரா நாசமாக போயிருக்கு. இவங்களும் வெளிநாடு தான் போகிறாங்க. ஆனால் இவங்க சம்பாதிக்கிறதுக்கு இந்த நாட்டை படுத்துகிற பாடு இருக்கு. இவங்கெல்லாம் ஒழிச்சு கட்டிட்டு நீங்கள் ஒரு நல்ல வழியை இந்த இளைஞர்களுக்கு உருவாக்கணும்னு வச்சுக்குவேன். வர ஆத்திரம் இருக்கு பாருங்க. இதே ஜிவி பிரகாஷ் 6 வருஷத்துக்கு முன்னுக்க விவசாயிகளுக்கு குரல் கொடுக்குறேன்னு அடுத்த வருஷம் துப்பாக்கி சூடு, அது தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்த அடுத்த நாள் இவங்க படத்தை ரிலீஸ் பண்ணிக்கணும். இவங்க மாதிரி பொறிக்க ராஸ்கள் எவனுமே கிடையாது. இவங்களாம் நாட்டு குட்டிச்சோரா போது அவன் எக்கேடு கட்டு போகிறாங்க. நாம் இதை கரிச்சு குட்டுறதுன்றது ஒரு கோவத்தினால இது ஒரு போட்டு வைக்கும். ஆனால் நம்ம பக்கத்துமே ஒரு பெரிய தப்பு ஒன்று இருக்குது. அது மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, இந்த எஜுகேஷன் சிஸ்டம் தான். அதாவது இந்த கல்வி மட்டத்தில் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அறிவுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, இதில் கூமுட்டையாக மாற்றியே அனுப்புவேன், காலேஜுக்கு படிக்க வாங்கடா, வச்சு உங்களை எவ்வளோ கூமுட்டையாக மாற்றணும் அவ்வளோ கூமுட்டையாக மாத்திரடா அப்புறம் கங்கணம் கட்டிட்டு தெரியாங்க போல இந்த அண்ணா யூனிவர்சிட்டி போட்ட யூனிவர்சிட்டி. கொஞ்சம் கூட திருந்துறதே கிடையாது, வெக்கமும் கிடையாது, சூடும் கிடையாது, சொல்கிறேன் கிடையாது. நான் உண்மை கோபத்திலே சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நான் பார்த்த 99.9% 100% சொல்லுவேன். 100% அந்த மேனுஃபேக்சரிங் ஏரியாவில் உற்பத்தி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நான் பார்த்த எல்லா பேருமே, அது ஆட்டோமொபைல் செக்டரில் இருக்கக்கூடிய, நான் திரும்ப சொல்ல, விமன், அதாவது பெண்கள், அவங்கள ஆரம்பித்து இங்கிட்ட எலக்ட்ரானிக்கல் வரைக்கும், எலக்ட்ரானிக்கல் டிபார்ட்மெண்ட் வரைக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் பேசும்போது எஸ், நோ, கம், கோ இப்படின்னு சாதாரணமாக ரொம்ப எளிமையான ஆங்கிலம் கூட அவங்களுக்கு தெரியாது. ஆனால் நீ பிடிச்ச ஒரு மோட்டாரையோ இல்லை டயோடையோ இல்லை சாதாரண ஒரு பிரேக் ஷூவை பற்றியோ இல்லாட்டி ஒரு ஆட்டோமொபைல் செக்டர் கூட ஏதோ ஒன்று சொல்லி செய்வேன், அது அக்கு வர ஆணி வர முழுமையாக அதோட அறிவியலை அவங்களால சொல்ல முடியும். அது எங்கேருந்து அவங்களுக்கு கிடைக்க நினைக்கிறீங்க? அவங்களுடைய கல்வி திட்டத்தில் அவங்களால கிடைக்கிற அந்த புத்திசாலித்தனம். அந்த புத்திசாலித்தனம் எங்கேயுமே மிஸ் ஆகுது. 24 வேற வேலை பண்ணாங்கட்டியே இல்லாமல் இவ்வளோ புக்கு வச்சுக்க வேண்டியது. அந்த புக்கெல்லாம் கிறுக்கி கூட படிக்க மாட்டேன், அப்படி ஒரு புக்கை வச்சுக்க வேண்டியது. நடைமுறைக்கும் 15 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கும் அந்த டெக்னாலஜி. அதுக்கு பின்னோக்கி போய் படிச்சிருக்காங்க. அதையும் கொஞ்சம் கூட வைக்கமே இல்லாமல் அது புரியாத லாங்குவேஜில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கான். அது நமக்கு புரியுதா இல்லைன்னே தெரியாமல் படித்து முடிச்சு வெளியே வந்துடான்னு வச்சுக்கவேன். அப்படி ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் வச்சுக்கணும். இவங்க எவனுக்கு வருத்தமே கிடையாது. ஃபர்ஸ்ட்டு நான் திரும்ப ஒன்று சொல்கிறீங்களுங்க, இந்த உற்பத்தி திறன் இருக்குல்ல, இதெல்லாமே ஒரு 20 லட்சம் நம்ம ஊரை கொடுத்து வச்சுக்கவேன், எல்லாரும் சாப்பாடு கடை போடுறது இருப்பான், இல்லை ட்ரெஸ்ஸு கடை போடுறது இருப்பான். ஏன்னா அதுதான் அவனுக்கு அவனால் புரிஞ்சுக்கிற விஷயம். ஆனால் அங்கே இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன மேனுஃபேக்சரிங் செக்டர், இல்லை இதுலேருந்து ட்ரேடிங் செக்டர், இதை கவனமாக தேடுறாங்க. அது நல்லா புரிஞ்சுக்க முடியுது. அப்போ அது அடிப்படையில் இவங்களுக்கு நம்ம கற்றுக்கிறது தான், நம்ம அளவு தான் அவங்களுக்கும் தேடுதல் இருக்குது. ஆனால் தேடுற தளம் தான் வேறு. அந்த தேடுதல் தளம் இருக்கு பாருங்க,
அந்த அறிவியல், அந்த போதுமான அளவுக்கு அந்த பேசிக் ஒரு நாலேஜ் இருக்கு இல்லையா, அதை சரியா சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா அதை மட்டும்தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தேடலை அவங்க விரிவுபடுத்துறாங்க. இங்கிட்டு கெடுத்து குட்டிச்சோரா ஆக்கிட்டு கடைசியாக சினிமா பிரபலம் வந்துடுறாங்க நம்ம ஊரில். அதனால தான் அவனை திட்டினேன் யார், ஜிவி பிரகாஷ். இந்த மாதிரி கன்றாவை கூட வச்சு வச்சுக்கவேன், இந்த பக்கத்து படிக்காமல் கெடுத்துட்டு வெளியில் இருக்க நேரம் இருக்கு இல்லையா, அதை காலேஜ் போக மிச்ச நேரம் அதுலேயும் அவனை எப்படி கெடுக்கிறது. இப்படி ஒரு சூழலை உருவாக்கிட்டு இந்த நாடு என்ன உருப்படுன்னு நினைக்கிறீங்க? 35 வருஷம் பின்தங்கி இருக்கணும்னு சொல்ல மாட்டேன், இப்படியே போச்சு 100 வருஷம் பின்தங்களால் தங்குவீங்க. இதில் சமீபத்தில் ஆங்கிலத்துக்கு மிகப்பெரிய தூக்கி பிடிக்கிற வேலையெல்லாம் நான் பார்க்குறதா உண்டு. நீ முதல் 10 பட்டியல் இருங்க, எந்த நாள் டெக்னாலஜி உருப்பட்டுச்சு அவன் தாய்மொழியில் தான் உருப்பட்டுருப்பான். அவன் ஜெர்மனி ஆகட்டும், இல்லாட்டி தைவான் ஆகட்டும், இல்லாட்டி தென்கொரியாவாகட்டும், இல்லாட்டி சைனாவாகட்டும், இவங்க எல்லாம் முன்னேறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அவனோட தாய்மொழி கல்வின்னு ஒன்று இருக்குது. இங்கே அதை கெடுத்து குட்டிச்சோர் ஆக்கிட்டு ஒரு இங்கிலீஷ் மேடம் எல்லாத்தையும் ஆங்கிலம் சம்மந்தப்பட்ட நபர்களை காப்பிடிச்சு அதன் மாதிரியே உடைப்பாவனை நீங்கள் காமிச்சுக்கிட்டா அதுதான் அறிவாளித்தன்மைன்னு காமிக்கிறீங்க பாருங்க. அது இன்னொரு பைத்தியாரத்தனம் இல்லையா? இப்போ அதுலேருந்து இன்னொரு இடத்துக்கு வருவோம். அது என்ன அப்படின்னா, உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, ஐடி செக்டர் நம்ம பெரிய வளர்ந்துருக்கோம், நம்ம லாங்குவேஜஸ் நிறையா படிக்கிறனால உலகம் முழுவதும் சர்வீஸ் கொடுத்துருக்கோம். அந்த லாங்குவேஜ் பிரச்சனைனால நீங்கள் டிபெண்ட்டாகவும் இருக்கீங்க ஹெவியாக. உங்களால் கூகுள்னோ இல்லாட்டி அமெரிக்க நிறுவனங்களை தடை விதிச்சுட்டு நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது. கரெக்டாக, நான் அந்த விஷயத்தை அடுத்த வீடியோவில் போடுறேன். அவனால் கூகுள்னு ஒரு மிகப்பெரிய அமெரிக்க நிறுவனத்தை முழுமையாக தடை விதிச்சிட்டான். முழுமையாக வரவே கூடாது. அங்கே ஆண்ட்ராய்டு ஃபோன் விற்கிறான், அந்த ஆண்ட்ராய்டு ஓஎஸோ நிப்பாடிக்கும். அதில் இமெயில் ஐடி இருந்தால் தான் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ண முடியும். நீ ஓடி போயிரு. நீ என்ன இங்கே வந்து எங்களுடைய மக்களுடைய யூஸர் நீ வாங்குற, நீ ஓஎஸ் வித்தோடு ஓடி போயிடும். அதுக்கான சாஃப்ட்வேர் விற்கிறான், நான் பார்த்துக்கிறேன். அங்கே ஜிமெயிலும் கிடையாது. முழுசாக ஒழிச்சுட்டு தான் அந்த நாடை நடத்துகிறான் வெற்றிகரமாக. அப்போ ஒரு நாடு டெக்னாலஜிக்கலாக அடிமையாக இல்லை, தன் மக்களை சுதந்திரமாக வச்சுக்கிறன்றது, யாருக்கு அடிமைப்படுத்தாத ஒரு சூழலை வச்சுக்க அந்த அரசாங்கம் முயற்சி பண்ணி பாருங்க, அதில் இருக்குது. இங்கே உடனே என்னன்னா வேற ஒரு மொழிக்கு இந்த பாருங்க, அந்தந்த பகுதியில் கூட அவங்க எப்படியோ அவங்களுக்கு எல்லா பேரும் இந்த ட்ரெடிஷ்னல் லாங்குவேஜ் அவங்களுடைய தாய்மொழி இல்லை, எனக்கெல்லாம் தெரியும். அவங்களுக்கு ஒரு 50க்கும் மேற்பட்ட மொழி இருக்குது. ஆனால் எல்லா பேரும் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம், அதாவது கம்யூனிஸ்டம் ஆட்சிக்கு அப்புறம் எல்லா பேருமே சிம்பிளிஃபைடு அந்த சைனீஸ் லாங்குவேஜை படிச்சுட்டாங்க. அதனால் மட்டுமே நாடு முன்னேச்சுன்ற கதையெல்லாம் தேவையில்லை, அவங்க தாய்மொழியை ஊக்குவிச்சாங்க. இப்போ இதில் நான் கவனித்த 4வது ஒரு விஷயம், கொஞ்சம் விசித்திரமான விஷயம் வச்சுக்கோங்க. நானும் எல்லா பக்கமும் போகிறேன், எல்லா இடங்களையும் நான் கவனித்த விஷயம்னா, நம்ம ஊருக்கு இங்கே இருக்கிற முக்கியமான வித்தியாசம்னா தெருவுக்கு ஒரு கிளினிக் இருக்கும், இல்லை 2 தெருவுக்கு ஒரு கிளினிக்காக போட்டு உட்காந்து 10 நோயாளி இருப்பிக்கிட்டே போகிற பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு அதை பார்க்கவே முடியறதில்ல. உடனே கொரோனா வந்துடக்கூடாது, இந்த வைரஸ் பிரச்சனை வரக்கூடாது. ஆனால் அதற்கப்புறமா அந்த நாடு எப்படியா இருக்குன்றதுக்காக விஷயம் சொல்கிறேன். நோய்வாய்ப்பட்ட ஒரு சமூகமாக வச்சுக்கிறதா, நோயிலேருந்து பாதுகாக்கிற ஒரு கட்டமைப்பு இருக்குல்ல, அதை எப்படி வச்சுருக்கான்னு பார்த்தா அதோட உச்சக்கட்டமாக இருக்குது. நான் போனது வேற இருக்கு, அதுக்கப்புறம் அந்த மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அதெல்லாம் சுற்ற ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கிறேன். அதாவது இந்த அளவுக்கு பாதுகாப்பா, இது சீனாவை உயர்த்தி பேசுகிற அர்த்தம் கிடையாது. ஆனால் இருக்கிற ஒரு உண்மையை நம்ம ஏற்றுக்கணும், அப்போ தான் நாம் உறுப்புறக்கு வழி. சீனா அப்புறம் எந்த இடத்துல முன்னேறிச்சு அப்படின்னா, நல்லா காப்பி அடித்தாங்க ஆரம்பத்தில். அதாவது 90கள்லையும் 2000கள் நல்லா காப்பி அடிக்க ஆரம்பித்தாங்க. ஏதாவது ஒரு உலகத்தில் ஏதாவது ஒரு நாடு கண்டுபிடிக்கிறான்னு வச்சுக்கவேன், வெக்கமே இல்லாமல் காப்பி அடி. ஆனால் அவன் வந்து விற்கக்கூடாது, அதுக்கு முன்னாடி நம்ம விற்க ஆரம்பிச்சோம்னா அவன் என்ன பேர் போட்டாடோ அதை பேரை போட்டு இங்கே விற்கின்றாங்க. அது எல்லாம் காப்பி மார்க்கெட்டாக மாற ஆரம்பித்தாங்க. அதனால சீன பொருள் எல்லாமே காப்பி மார்க்கெட்டு ஆரம்பித்த ஒரு 2010களில் பேசுவாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. நீங்கள் நம்புங்க, எந்த மார்க்கெட்டில் போனால் சரி, எல்லா மார்க்கெட்டுக்கும் தன்னுடைய குவாலிட்டி அசூரன்ஸ் ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட்டை வச்சு அது எல்லாத்தையும் சல்லடை போட்டு அந்த மேனுஃபேக்சரிங் செக்டாரை எந்த அளவுக்கு குவாலிட்டியாக கொண்டு வருமோ அதுக்கான வேலையும் நடக்குது. இப்போ ஒரு தடவை காப்பி அடிக்கிறான், அதுக்கப்புறம் அதை குவாலிட்டி கூட்டவும் செய்யலாம். நீ அந்த வேலையை இப்போ ஆரம்பிச்சிருக்குமா இல்லையா? இப்போ அடிப்படையில் எனக்கு இருக்க தேடல் என்னன்னா, நான் மட்டும் கிடையாது, உங்களுடைய பசங்களே சரி, கல்லூரி முடிச்சாச்சு ஒரு 2 மாதமாவது, ஒரு 4 நாளாவது, ஒரு 5 நாளாவது ஒழிஞ்சு போன சீனா அப்படி பற்றி விட்டுரு. அந்த சைனீஸ் லேண்டுக்குள்ளே போகும்போது, மெயின்லேண்ட் சைனாக்குள்ள நுழையும் போது அந்த இடங்கள்லேருந்து நீ கவனிக்கிற இல்லையா, அது உனக்கு நிச்சயம் சொல்கிறேன், இந்த இடத்துலேருந்து நேர் மாற ஒரு பரிணாமத்தை காட்டும். எங்கேயும் அந்த ஜிவி பிரகாஷ் கழட்டி போட்டு உட்காந்து மாதிரி அந்த மாதிரி பார்க்குற வாய்ப்பே கிடையாது. ஒரு உழைக்கும் வர்க்கத்தை பார்க்க முடியும் அந்த இடத்துல, அதனால் ஆபாசமே இல்லைன்னு சொல்ல முடியும். ஆனால் இங்கே இது மட்டும்தான் இருக்குது. பதிவோட இறுதியாக ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். அது என்ன அப்படின்னா, இப்போ ஆட்டோமொபைல் செக்டர்னு வச்சுக்கோங்க, இங்கேக்கு மேலே ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, ஆட்டோமொபைல் செக்டரை ஒரு 10 பெரிய தலை இருப்பானுங்க, வெளியில் உள்ள ஒரு 4 பேர் இருப்பாங்க, ஒரு 15-20 பேர் நிறுவனங்கள் உட்காந்துட்டு அவங்க மட்டும் தான் விற்பாங்க. இது அங்கேயும் அப்படி தான் நடக்குது. ஆனால் என்னென்னா, ஒவ்வொரு சிட்டிக்கும் அந்த பகுதியில் ஒரு ரீஜனல் பிளேயர் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் மட்டும் என்னால் விற்க முடியுங்க, எனக்கு நல்ல கான்டாக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் விற்பனையில் இருக்குன்னா அவனுக்கும் இங்கே விற்பனை நடக்குது. இது எதனால் சாத்தியம் நினைக்கிறீங்க? எதனால் சாத்தியம்னா, இந்த பொலிட்டிக்கல் பவர் வச்சு அமுக்கிறது, காசு கொடுத்து முன்னேறும்போது அவனை ஒட்டு ஒழிச்சு கட்டுறது, இதையெல்லாம் அந்த வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க உட்காந்து செய்வாங்க. அந்த ஒரு நிலைமை அங்கே இல்லாமல் பார்த்துக்கிறான் பாருங்க, அதுவும் அவசியம்.
இங்கே ஒரு சின்னதாக ஒரு எலக்ட்ரிக்கல் பைக்கை போட்டு உற்பத்தி பண்ணி யாரும் வந்து வச்சுக்கவேன், அவனை ஒழிச்சிட்டு தான் மரளை வைப்பேன். ஆல்ரெடி இதில் இருக்கிற ஃபீல்டு இருக்கிறேன். அவனை ஒழிக்கிறதுக்கு அதிகாரிகள் ஆரம்பிச்சு இங்கே அரசியல்வாதி வரைக்கும் எல்லாத்தையும் பயன்படுத்தினான். அப்போ எங்கே நீ முன்னேறது? இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு மிடில் கிளாஸாக நீ பிறக்கிறது தப்புன்னு கிடையாது. ஆனால் கல்வின்னு ஒன்று கிடச்சதுக்கப்புறம் நீ முன்னேற முடியாமல் எது தடுக்குது, வாய்ப்புகளை எங்கே எது தட்டி பறிக்க நினைக்கிறீங்க? இந்த கட்டமைப்பு தான். நீ ஒழுங்காக ஒரு தலைவரை தேர்வு செய்ய பக்கு இல்லாதனால வர வேண்டாம். இது அவன் வந்து உட்காந்து நினச்சிக்கேன், அட்லீஸ்ட் அந்த வாய்ப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதையாவது எல்லாத்துக்கும் சீராக வழங்குறதுக்கு வழிவகைன்னு ஒன்று பண்ணணும். அதையும் நீ தேர்வு செய்யலாம் வெளியே வச்சுக்கோ. நீ தான் உன் தலையில் மண்ணள்ளி போடுற. நீங்கள் தான் இப்படியான வாழ்க்கைக்கு உருவாகிறதுக்கு காரணம். இறுதியாக இந்த ஜிவி பிரகாஷை வச்சு ஆரம்பித்தோம், அவனை வச்சே முடிச்சிடலாம். அவனெல்லாம் கொண்டு போய் தாயில் அந்த பட்டாயில சேர்த்து விட்டுருங்க. அவங்களாம் அங்கே வாழ்றது அங்கே தகுதி, அவனாலும் கொண்டு அங்கேயே விட்டுருங்கன்றேன். அவனுக்கே அதை சொல்லுங்க தயவுசெய்து. போலி வாக்குறுதி, ஊழல் அரசியல், குண்டர் அரசியல், ஆதிக்க அரசியல், யார் எங்கு எப்போது, உண்மை அறிய தினமலர்.